செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்றிரவு வீசிய பலத்த காற்றின் காரணமாக கட்டுமானத்தில் இருந்த பாலம் இடிந்து விழுந்ததில் 6 தொழிலாளர்கள் பலியாகியுள்ளனர். திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக அமைச்சர் ரமேஷ் மற்றும் அவரது உதவியாளரிடம் ரூபாய் 4000 பெற்ற அர்ச்சகர் அவர்களின் உண்மையான அடையாளம் தெரிந்ததும் அதிர்ச்சி. காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக ஜோதிமணி எம்பி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். விரிவான செய்திகள். ஹமீர்பூர் மாவட்டத்தில் மொரங்காந்தர் முதல் கந்தூர் கிராமம் வரை பெத்வா ஆற்றின் குறுக்கே இந்த பாலம் கட்டப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் புதன்கிழமை இரவு முதல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது. பாலத்தின் அடியில் உறங்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கினர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மீட்பு படையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 6 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 3 தேடும் பணிகளில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சிறப்பு தரிசனத்திற்காக பக்தர்களிடம் ஆயிரக்கணக்கில் கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்து வந்த நிலையில் இன்று அதிகாலை அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வு பணிக்காக சென்றுள்ளார். கோவில் அறநிலைத்துறை அதிகாரிகள் யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் காரை கோவிலுக்கு வெளியே நிறுத்திவிட்டு உதவியாளருடன் டி-ஷர்ட் அணிந்து முகமூடியுடன் கோவிலுக்கு சென்றுள்ளார். தனது உதவியாளரை அனுப்பி விரைவாக தரிசனம் செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று அர்ச்சகர்கள் ஊழியர்களிடம் விசாரிக்க கோரியுள்ளார். இந்நிலையில் அமைச்சர் என்று தெரியாமல் தலைக்கு ரூபாய் 1000 என அமைச்சருடன் சேர்த்து மொத்தம் 4 பேருக்கு ரூபாய் 4000 லஞ்சமாக கேட்டுள்ளனர். பணம் இல்லை என கூறிய அமைச்சர் அர்ச்சகரின் ஜிபேவுக்கு ரூபாய் 4000 அனுப்பி ஆதாரத்துடன் கையும் களவுமாக பிடித்துள்ளார். இந்த ஊழலில் கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் அறநிலையத்துறை ஊழியர்கள் ஈடுபடுவதை தெரிந்து கொண்ட அமைச்சர் கோவில் அலுவலகத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தோல்விக்கான காரணம் குறித்து வேட்பாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்களிடம் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் மற்றும் மாநில நிர்வாகிகள் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வு மற்றும் வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது. வேட்பாளர்களை தேர்வு செய்த பிறகு அதற்கு தகுந்தது போல தொகுதிகள் கேட்டு பெறப்பட்டுள்ளன என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ள அவர் தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வில் ஈடுபட்டது தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான கமிட்டி. அந்த கமிட்டி மீதான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சியின் விதிமுறைகளின்படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மட்டுமே விசாரிக்க முடியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொறுப்பாளர்கள் விசாரிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சிக்குள் செய்யப்பட வேண்டிய தேர்தல் சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் இருந்து துவங்கப்படும் என்றும் பதிவிட்டுள்ளார்.